அந்த வீட்டில் கேப் நிறைய இருக்கும். அங்கே தான் பேட் எலிமெண்ட் வந்து உட்காந்துட்டு எல்லாருடைய மைண்டையும் டைவெர்ட் பண்ணும். அப்போ ஒரு ஆறா வந்து விரிந்த நிலையில இருக்கும்போது அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பொருட்கள் இருக்கிறது, பல்வேறு நபர்கள் இருக்கிறார்கள், பல்வேறு உயிர்கள் வாழ்கின்றன. ஒவ்வொன்றிற்கும் உயிருள்ள பொருள், உயிரில்லாத பொருள் ஒவ்வொன்றிற்கும் ஆறாவானது இருக்கிறது. இந்த ஆறா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆளுமை மிக்கவராக இருக்க முடியும். ஆறாவின் அடர்த்தியும் அதனுடைய பிரகாசமான தன்மையுமே ஒரு மனிதனை ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமிக்க மனிதராகவும் ஒரு ஆளுமை மிக்க மனிதராகவும் மாற்றிக்கிறது. ஒரு வீடு பெரிய வீடா இருக்குது, நம்ம ஆறா சிறுசா இருக்குது. வீட்டில் 4 பேர் 5 பேர் இருக்கிறாங்க, நம்ம எல்லாருடைய ஆறாவும் சிறுசா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டில் கேப் நிறைய இருக்கும். அங்கதான் பேட் எலிமெண்ட் வந்து உட்காந்துட்டு எல்லாருடைய மைண்டையும் டைவெர்ட் பண்ணும். நமக்கு தெரியாது, டிஸ்ட்ராக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இது இது இந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொள்வதும் விளங்கி கொள்வதும் அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. நான் சொல்றது ஏதோ ஒரு வகையான மூடநம்பிக்கையோ அல்லது வேற ஏதோ ஒரு அறிவியலுக்கு எதிரான விஷயத்த பேசுறதுலாம் இல்லை. ஒவ்வொரு பொருளுக்கும் சக்தியினுடைய தன்மை இருக்கிறது. ஒரு பெரிய பில்டிங் இருந்துன்னா அதுல இருந்து ஒரு எனர்ஜி இருக்கும். அதே மாதிரி ஒரு நபர் இருக்கிறார், உயிருள்ள நபர் இருக்கிறாருன்னா அவருடைய உடல்ல இருந்து ஒரு ஆறா ஒரு குறிப்பிட்ட தூரம் வீசும். அது அளவு இருக்குது, 4 அடி 5 அடி 10 அடின்னு இருக்குது. ஒரு கோபம் கவலை வருத்தத்துல இருக்கிறவனுக்கு ஆறா குறைவா இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆறாவினுடைய அடர்த்தி மிக பெருசா இருக்கும். அப்போ ஒரு ஆறா வந்து விரிந்த நிலையில இருக்கும்போது அவருடைய வீட்டு அளவு அவருடைய ஆறா இருக்கணும். ஒருவருடைய ஆறாவானது ஒரு வீடு 40 அடி தூரம் ஒரு வீடு இருக்குது, எல்லா அளவு மொத்தம் எல்லாம் சேர்த்து ஒரு 40 அடி தூரம் வீட்டினுடைய அளவு கொள்ளளவு இருக்குதுன்னா இவருடைய ஆறாவும் 40 அடி தூரத்துல இருந்ததுன்னா அந்த ஆறாவினுடைய அடர்த்தியின் காரணமாகவே அந்த வீட்டுக்கு தேவையில்லாத தாட் பொல்யூஷனோ தேவையில்லாத பேட் எலிமெண்டினுடைய தொடர்போ இருக்காது. அந்த வீட்டில் ஒருவருடைய ஆறாக்குள்ள அனைவரும் வரும்போது ஒவ்வொருத்தரும் ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் ஹீலிங் ஆவாங்க. அது மட்டும் இல்லை, இவருடைய ஆறால எல்லாரும் இருக்கிறதுனால இவருடைய நல்ல குணங்களையும் நல்ல ஒரு எண்ணங்களையும் மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். ஆங்கிலத்துல எல்லாம் ஒரு பழமொழி முன்னாடி சொல்லுவாங்க, உன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா, உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை பற்றி நான் தெரிந்து கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு பழக்கம். அது எதுக்கு அப்படின்னா, நம்ம யாரு கூட அதிகமா பழகுறோமோ யாரு கூட அதிகமா இருக்கிறோமோ அவர்களுடைய எண்ணமும் செயலும் தாக்கமும் நமக்கு இருக்கும். இது பொதுவாகவே சொல்லுவாங்க, எப்பொருளை எக்குணத்தை எச்செயலை எவர் ஒருவர் அடிக்கடி நினைத்தாலும் பார்த்தாலும் கேட்டாலும் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் அறிவிலும் உடலிலும் மாற்றம் காணும். அந்த தன்மை அப்படி நமக்கு வர ஆரம்பிச்சிடும். இதே தான் விவேகானந்தர் கூட சொல்றாரு, எவன் ஒருவன் எதை அடிக்கடி நினைக்கிறானோ அதுவாகவே மாறிவிடுவான் அப்படின்னு சொல்றாரு. அதே போலதான் ஆறாவினுடைய தன்மை நல்ல பறந்து விரிந்து பரஸ்பரமாக இருக்கும்போது அந்த ஆறாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் உறவுகளும் அந்த தன்மையிலே மாற ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவர் எண்ணத்தால் நல்ல ஒரு தூய்மையான எண்ணத்தால் இருக்கும்போது, ஒருவர் தூய்மை இல்லாத எண்ணத்துல அவர் வீட்டில் இருக்கும்போது, தூய்மையான எண்ணம் உள்ளவர் வலிமையாக இருந்தால் அந்த நெகட்டிவான எண்ணம் உள்ளவர் கூட ஆட்டோமேட்டிக்கா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்ல நெகட்டிவ் வைப்ரேஷன் இவர்கிட்ட நிறைய ஸ்ட்ராங்கா இருக்கு, இவர் கொஞ்சம் வீக்கா இருக்காரு அப்படின்னா இவரும் நெகட்டிவா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே நல்ல ஒரு வைப்பு நம்ம வீட்டை சுத்தி வரணும்னா, நம்மளை சுத்தி ஒரு நல்ல வைப்ரேஷன் வேணும்னா நம்முடைய ஆறால நல்ல ஒரு பாசிட்டிவான தன்மை வேணும். மைண்டும் பாசிட்டிவா இருக்கணும். இந்த மைண்டும் ஆறாவும் நல்லா பாசிட்டிவா இருந்துச்சுன்னா நம்முடைய அட்மாஸ்பியரும் நல்ல ஒரு பாசிட்டிவா இருக்கும். ஆகவே நீங்க ஒரு காலையில எந்திக்கும் போது உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் வைப் வருது அப்படின்னா ஆறா ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகி நெகட்டிவ் ஆயிரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க மைண்ட்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குன்னா உங்கள்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஸ்மூத்தான வேவ்ஸ் உங்கள்கிட்ட இருந்து வெளியே போக ஆரம்பிச்சிடும். அது நல்ல அலைகளை பரப்பணும். நம்மளால இந்த சொசைட்டிக்கு நல்ல அலைகளை கொடுக்கணுமே தவிர தேவையில்லாத ஒரு விஷயங்களை நம்ம கொடுக்கக்கூடாது. அப்போ நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பை கொடுக்கணும். ஒரு நாய் ரோட்ல நிக்குதுன்னு வச்சுங்களேன், ஒருத்தன் வந்து ரொம்ப இங்கேயே பயப்படுறான் அப்படின்னா அந்த ஆறால தெரிஞ்சிடும் நாய்க்கு. அவன் ஒரு மாதிரி ஆறா கொலாப்ஸ் ஆகும், ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகும். நாய் பார்த்துரும் இவன் நமக்கு எதிராக எதுவும் செய்ய போறானோன்ட்டு குலைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு தெளிவான ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஆறா இருந்துன்னா நாய் குலைக்கும், இவன் ஸ்ட்ராங்கா நாயை பார்த்தாலும் நாய் பம்பி போக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் ஆறா சயின்ஸ்ல உள்ள விஷயங்கள். இந்த ஆறாவை எந்த அளவு நம்ம வந்து பெரிதாக வச்சிருக்கோமோ வீட்டை விட பெருசாக்கணும். நம்முடைய வீடு முழுவதும் நம்முடைய ஆறாவால் சூழப்பட்டிருக்க வேண்டும். நம்ம ஆறாக்குள்ள அந்த வீடு இருக்கணும், நம்ம ஆறாக்குள்ள அந்த வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா அந்த வீடு ஒரு இசைவான நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு இருக்கும். அன்வான்ட் தாட்டோ அன்வான்டா இருக்கக்கூடிய எலிமெண்ட்டோ மற்றவங்களுடைய எண்ண அலைகள் நம்மளை தாக்காது.
நம்ம ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.